இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒலிகளைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துவார்கள். நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். பாருங்கள், ஞானவான்களை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். யாரெல்லாம் ஞானவான்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். வேதத்தை அறிந்து அதுவில் நடக்கிறவர்கள் ஞானவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஞானவான்களை எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையில் நல்ல இரவும் பகலும் ஞானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்கிறார். ஞானவான்கள் யாருன்னு சொன்னால், கர்த்தருடைய வழியில் அநேகரை உட்படுத்துகிறவர்கள், அநேகர் வழி நடத்துகிறவர்கள். ஒரு போதகரை ஞானவான்கள் அப்படின்னு சொன்னால், போதகத்தை அறிந்து வியாக்கானம் பண்ணுகிறவர்கள், வியாக்கானம் செய்கிறவர்கள், அநேக ஜனங்களை பாவத்தில் நீதிக்குள் உட்படுத்துகிறவர்கள், அவர்களை ஞானவான் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ நம்ம இப்படியா இருக்கிறோம்? ஞானம் இல்லாத இருக்கிறோமா? ஆண்டவர் என்ன பண்ணுறார்? உங்களை ஞானவான் என்று சொல்கிறாருங்க. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒலிகளைப் போல அநேகருக்கு உட்படுத்துவார்கள். அநேகர் உட்படுத்தினா பாவத்தில் இருக்கிறவங்க அநேகர் என்ன பண்ணுவாங்க? அந்த ஒளியான பிரகாசம் ஞானமாக நடத்துறதுக்கு அவங்க வழி காட்டுவாங்களாம். அப்போ நாங்கள் பாருங்கள், நம்ம அநேக பாவத்திலையும் சாபத்திலையும் வந்து நம்மளை போதகர்கள் வந்து நம்ம சபைக்கு போகும்போது அங்கே நம்ம அநேக வழி வார்த்தைகள் மூலிமா நம்மளை வழி நடத்தி நீதிக்கு உட்படுத்த நடத்தினாங்க. இப்பொழுது உங்கள் மத்தியில் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். நீங்களும் இதை கேட்டு நீயான வழி எதுவோ, ஞானவான வழிகள் எதுவோ அது நடந்து கொள்ளணும். அப்போ தான் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஆகாய மண்டலத்தில் ஒலியைப் போல அநேகர் உட்படுத்துவார்கள். நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் பிரகாசிப்பாங்க. நட்சத்திரம் எப்படிங்க? ஓயாமல் அன்றடம் பிரகாசிக்குதுல, அதே போல் உங்கள் வாழ்க்கை என்றென்றைக்கும் பிரகாசமாக இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. எப்பொழுதுன்னு சொன்னால், ஞானமாய் நீ மாறும்போது, ஞானத்தை நீ கண்டுபிடிக்கும் போது, ஞானம் எங்கேருந்துங்க வரும்? கல்விமான் எங்கேருந்து வரும்? எல்லாம் ஞானம் எங்கே தெரியும்? கர்த்தருக்கு தான் ஞானம் வரும். நீதியாய் உன்னை நடத்த போகிறான்னு சொன்னால், நீ ஞானத்தில் நடக்குன்னு சொன்னால், கர்த்தரை பின்பற்றும் போது நிச்சயமாய் நீ ஞானவானாய் மாறுவாய். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அதான் சொல்கிறார், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போலவும் அநேகரை உட்படுத்துவார்கள். அநேகர் உட்படுத்துவாங்கன்னா பாவத்தில் இருக்கிறவங்க நல்ல சீரான வழியில் நடத்துவாங்க. அது இல்லாமல் மாத்திரமில்லை, நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பாங்களாம். எப்போ போனாலும் அவங்ககிட்ட என்ன பண்ண ஒரு பிரகாசம் கிடைக்கும். அதே போல் நீங்கள் இப்பொழுது வார்த்தை கேட்குற, இந்த வசனத்தை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். இத்தனை நாள் ஞானம் இல்லாத இருக்கலாம், எப்படி நடந்திருக்கலாம். உங்களை கர்த்தர்னால ஞானவான் என்று சொல்லுகிறார். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்க, இந்த வசனத்தை கேட்குறீங்க, யாரும் கேட்க முடியாதுங்க, யாரும் பார்க்க முடியாது. ஏன்னா ஞானமாக இருக்கிறவங்க தான் இந்த வசனத்தை வீடியோவை பார்க்க முடியும். ஏன்னு சொன்னால், இந்த வீடியோ தேவனுடைய வார்த்தையை பேசுகிறது, இந்த வசனம் தேவனுடைய வார்த்தையை உச்சரிக்கிறது. அதனால் வேண்டி என்ன பண்ண, நீங்களாம் ஞானவானாக மாற போகிறீங்க. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுவிக்க போகிறீங்க. கர்த்தர் கூட ஆசீர்வாதத்தை மேன்மேலும் உயர்த்த போகிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தா போதாது, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுகிற ஒவ்வொரு நாளும் போடுகிற எல்லா வீடியோவும் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ் யூ.